வந்து முன்னாடி நிற்பா. உண்மை தின்னும் கண்ணால் பார்த்துருக்காங்க நிறைய பேர். இந்த அக்னியில் உட்காந்து பார்த்தோம்னா அம்பாள் தெரியும். நாங்கள் எப்போல்லாம் கையெடுத்து நாங்கள் கும்பிட்றோமோ அப்போ அந்த இடத்துல அம்பாள் தெரியும். அந்த அக்னியில் பார்த்தோம்னா தெரியும். அது ஆத்மார்த்தமாக பார்த்தோம்னா அந்த அக்னியில் ரூபம் தெரியும். நிறைய இடத்துல அக்னியில் ஃபோட்டோ எடுக்கப்படும் பொழுது அந்த அக்னியில் அந்த சுவாமியோட முகம் தெரியும். சில பேர் அதை வெளிக்காட்டுவாங்க, சில பேர் வெளிக்காட்ட மாட்டாங்க. சிலர் பார்த்த வரையும் போதும் அப்படின்னு விட்டுருவாங்க. அதனால் எல்லாத்தையும் நம்ம சுருக்கியாச்சு. அதனால் மந்திரங்களையும் நம்ம சுருக்க முடியாது. என்ன சொல்லணுமோ அதை சொல்லி தான் ஆகணும், என்ன பண்ணணுமோ அது பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அம்பாளுடைய பெருங்கருணையோட அருள் நமக்கு கிடைக்கும். அருள் வேணுமா பொருள் வேணுமா அப்படின்னா பொருள் நிறையா இருக்கும், ஆனால் அம்பாளுடைய அருள் இருக்காது. அருள் வந்துட்டு அப்படின்னாலே பொருள் வந்துடும். அம்பாளுடைய அருள் தான் வேணும். ரெண்டுமே வேணும்னா கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இகபர சௌபாக்கியம் அப்படின்னு திருப்புகழில் ஒரு வார்த்தை வரும். இகபர சௌபாக்கியம் அருள்வாயே அப்படின்னு திருப்புகழில் அந்த வசன மிக வேற்றி மறவாதே அப்படின்ட்டு ஒரு திருப்புகழ் வரும் பழனி திருப்புகழில். இகபர சௌபாக்கியம் அருள்வாயே அருள்வாயேன்னு. இகபரம்னா இந்த பூமியில் வாழக்கூடியவர்களுக்கு தேவையான பொருளையும் அருளையும் தரக்கூடிய சுவாமி. அதுபோல் இகபர சௌபாக்கியம் சொல்லும்போது இந்த பூமியில் வாழ்வதற்குரிய எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய அம்பாள் இந்த வாராகி. வாராகின்ற பேரை மந்திரமே சொல்ல தேவையில்லைன்றாங்க. அம்பாளை வாராகின்னு கூப்பிட்டோம்னாலே அம்பாள் வந்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அம்பாளுடைய துவாதச நாமம்னு இருக்குது. 12 நாமங்கள் அம்பாளுக்கு உண்டு. வார்தாளி, வாராகி, அரிகினி, சிவா, வஜ்ரேஸ்வரி, அரிகி, சக்கரேஸ்வரி, சிவா, இந்த மாதிரி பல பேர்கள் 12 நாமம் அம்பாளுக்கு உண்டு. அந்த 12 நாமத்தை சொன்னாலே போதுமா, அம்பாள் ஏற்றுக்குருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அம்பாட்ட நம்ம வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எதுக்கு வந்திருக்கோன்றது அம்பாளுக்கே தெரியும். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மாட்கு அறியோயினி, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லா, வேண்டும் பரிசு ஒன்று உண்டியனில் அதுவும் உந்தன் விருப்பன்று. நம்ம எதுவுமே கேட்க வேணாம். கேட்டோம்னா கேட்டதை கொடுத்துருவோம், ஆனால் விபரீதமாக இருக்கும். நம்ம கேட்க தெரியாது. அதனால் உன்னுடைய சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றது. அம்பாள்கிட்டையே நம்மளுடைய என்ன தேவை. ஆனால் மானிட பிறப்பு எடுத்துட்டோம், அப்போ என்ன பண்ணணும், நம்ம கேட்டு தான் ஆகணும். அம்பாள்கிட்ட நம்ம கேட்கணும், அம்மா இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் பார்த்து பெருங்கருணையோடு எனக்கு அருளை கொடும்பா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னோம்னா அம்பாளினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். எப்படி வேண்டணும் அம்பாள்கிட்ட அப்படின்னா எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களோடு நம்ம இறைவன்கிட்ட வேண்டணும். எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டு முதல்ல வேண்டக்கூடாது. நம்ம எடுத்தோன்னா என்ன பண்ணுவோம், அம்மா நோய் நொடியே இருக்கக்கூடாது அப்படிமோ. அந்த நோய் நொடி என்பது எதிர்மறையான வாக்கியம். அப்போ அப்படி சொல்லி வேண்டக்கூடாது. நல்ல ஆரோக்கியமான மனநிலை எனக்கு கூடம்மா. அப்போ சொல்லக்கூடிய அந்த சொல்லினுடைய தன்மை தான் பலன் கொடுக்கும். ஒரு வார்த்தையை மீண்டும் 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 நம்ம சொல்லப்படும் பொழுது அந்த வார்த்தைக்கு உயிர் பெறும். அந்த பேரினுடைய வைப்ரேஷன் வேலை செய்யும், அழுத்தம். அதனால தான் எப்பொழுதும் வாராகி வாராகி வாராகின்னு சொன்னோம்னா வாராகினுடைய அருள் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நான் ஏன் இதை நான் சொன்னேன் அப்படின்னா நம்மளுடைய பெயரை முழுமையாக யாரும் சொல்வது கிடையாது, பாதி தான் சொல்கிறோம். அப்போ அந்த பாதி பெயருக்குரிய அந்த அந்த அதிகாரம் மட்டும்தான் வரும் நமக்கு. இப்போ சிவப்பிரகாஷ் அப்படின்னா சிவான் தான் கூப்பிடுவாங்க. அப்போ அந்த சிவான்ற பேருக்கு இருக்கக்கூடிய வைப்ரேஷன் மட்டுமே தான் வேலை செய்யும், பிரகாஷுக்குரிய வைப்ரேஷன் வேலை செய்யாது. அப்போ ஒரு பேரை முழுமையாக நம்ம உச்சரிக்கணும், முழுமையாக சொல்லணும். முழுமையாக சொன்னால்தான் முழு பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் மனசால் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கணும் அப்படின்னு மனசால் பிரார்த்தனை பண்ணிக்காங்க. இந்த அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே தனிப்பட்ட பூஜை முறைக்கு அம்பாளுடைய கருணை குறைவாக தான் இருக்கும். இதே இது கூட்டு பிரார்த்தனையாக இருந்தால் எல்லாரும் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம்னா அந்த பிரார்த்தனைக்கு அதிகப்படியான வலிமையானது கிடைக்கும். அதனால் அம்பாளை மனசால் பிரார்த்தனை பண்ணிக்காங்க. அனைவருக்கும் அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கணும். நம்ம ஆலயத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நபர் ஒருவர், அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. அவங்களுக்காக மனசால் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்காங்க. அவர் வெகு விரைவில் கூடிய விரைவில் ஆயுள் அபிவிருத்தியோடு வரணும் அப்படின்ட்டு மனசால் ஒரு முறை அம்பாள்கிட்ட மனசால் பிரார்த்தனை பண்ணிக்காங்க. ஏன்னா ஒருத்தவங்க சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனையை
அம்பாள் வந்து என்ன பண்ணுவா, ஏற்றுப்பா. இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து ஒருத்தவங்கள்ட்ட போய் மனு கொடுக்கப்படும் பொழுது அதை என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க, ஏற்றுக்குருவாங்க. அதுபோல் அம்பாள்கிட்ட மனசால பிரார்த்தனை பண்ணிக்காங்க. அவங்க கூடிய விரைவில் நலம் பெற்று வீடு திரும்பணும் அப்படின்ட்டு மனசால பிரார்த்தனை பண்ணிக்காங்க. அவருடைய நாமம் வந்து சிவானந்தம் அப்படின்னு பேர். அதனால் அவருக்காக பிரார்த்தனை பண்ணிக்காங்க. உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் இந்த பூஜையை பண்ணுறோம். யாருக்கும் தனிப்பட்டு கிடையாது. லோக சேமார்த்தம், நகர சேமார்த்தம், கிராம சேமார்த்தம். எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருந்தால் தான் எல்லாத்துக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினச்சா தான் அம்பாளுடைய அனுகிரகமே ஏற்படும். எல்லாருமே சொல்லும் போது அதில் நம்மளும் வந்துட்டோம். அதனால் அவர் கூடிய விரைவில் நலம் பெறணும், ஆயுள் அபிவிருத்தியோடு வீடு திரும்பணும்னு சொல்லிட்டு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து மகா பூர்ணாவதி அபிஷேகம் நடக்கும். ஓம் திரியம்பகம் யஜ